ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி வெக்கேஷன் போகணும், ஆனால் காஸ்ட்டை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலிஸ் கூட புது புது பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்க கூட அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாலும் இந்த காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுருது. இன்னைக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில், அதுவும் முக்கியமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நார்மல் வெக்கேஷன் ஒன்று போகிறதே ஒரு லக்ஸரி வெக்கேஷன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. ஆனால் சரியான பிளானிங்கோட, சரியான பட்ஜெட்டிங்கோட ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு தடவை உங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து உங்களால் ஒரு சூப்பரான வெக்கேஷன் போக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேமிலி வெக்கேஷனை, அதுவும் நல்ல குவாலிட்டியில் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்ற ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரிப்பில் ஃபன் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். இப்போ நாம் ஒரு 12 ஸ்டெப்ஸை 6 செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 2 ஸ்டெப். மொதல் செக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். செக்ஷன் 1, செட்டிங் எ ரியலிஸ்டிக் பட்ஜெட். இதில் மொதல் ஸ்டெப் என்னென்னா, ஹவு மச் கேன் யூ ஸ்பெண்ட், அதாவது ஒரு வெக்கேஷனுக்கு உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வெக்கேஷனுக்கு ஒரு 30,000 ரூபாயை பட்ஜெட்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும். இந்த 30,000 ரூபான்றது தான் டோட்டல் பட்ஜெட்டே, இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹோட்டல், ஃபுட்டு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்த்து. ஸ்டெப் நம்பர் 2, கிரியேட் அ செப்பரேட் வெக்கேஷன் ஃபண்ட். உங்கள் வெக்கேஷனுக்குன்னு அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. நார்மல் சேவிங்ஸோட இந்த அமௌண்ட்டை தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சா இப்போலாம் நிறைய பேங்க்ஸில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேலரி வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த 5,000 அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. செக்ஷன் 2, சூசிங் த ரைட் டெஸ்டினேஷன் அண்ட் டைம். இதில் நம்ம 3வது ஸ்டெப், 4வது ஸ்டெப் என்னன்றதை பார்க்க போகிறோம். 3வது ஸ்டெப், பிக் எ டெஸ்டினேஷன் தட் ஃபிட்ஸ் ஃபார் யுவர் பட்ஜெட். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் உங்கள் பட்ஜெட்டே சொல்லிடும் உங்களால் எங்கே போக முடியும் அப்படின்ட்டு. எக்ஸ்பென்சிவான ஃபாரின் ட்ரிப்புக்கு பதிலாக கேரளா, கூர்க், உதய்பூர் இது மாதிரியான மெமரபிள் ட்ரிப்பை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அது அஃபோர்டபுளும் கூட. ஒரு 3 நாளைக்கான ஃபேமிலி கோவா ட்ரிப் 30,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதே தாய்லாந்து போகிறதுக்கு 1,00,000 ரூபாய் ஆகும். அதனால பட்ஜெட் ஃபேமிலி ட்ரிப்புக்கு கரெக்டான டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 4, டிராவல் டியூரிங் ஆஃப் சீசன். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களோட வெக்கேஷனை பிளான் பண்ணும்போது அது சம்மர் வெக்கேஷனாக இல்லாமல் பார்த்துக்கங்க, ஃபெஸ்டிவல் டைமாக இல்லாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பஸ்ஸு, ஃப்ளைட் இது மாதிரியான காஸ்டெல்லாம் எங்கேயோ போயிருக்கும். ஹோட்டல்ஸோட பெர் நைட்டு காஸ்ட்டே நார்மல் டைமை விட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டாலுமே அடுத்து மேஜரான ஒரு விஷயம், க்ரௌடு. எங்கே பார்த்தாலும் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் ப்ராப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் இதே ஆஃப் சீசனில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் சீப்பராக கிடைக்கும், ஹோட்டல்ஸும் சீப்பராக கிடைக்கும், க்ரௌடுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஷிம்லா போகிறீங்க அப்படின்னா பீக் சம்மர் மந்த்ஸில் பிளான் பண்ணாமல் மான்சூன் மந்த்ஸில், அதுவும் எர்லி வின்டர் டைமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக கிடைக்கும். 3வது செக்ஷன், ஸ்மார்ட் ஃப்ளைட் அண்ட் அகாமடேஷன் புக்கிங். இதில் 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, புக் ஃப்ளைட்ஸ் எர்லி ஆர் லுக் ஃபார் டிஸ்கவுண்ட்ஸ். உங்களோட வெக்கேஷனுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்கை ஸ்கேனர், கூகுள் ஃப்ளைட்ஸ் இது மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து கோவா போகிறதுக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் மினிமம் 12,000 ரூபாய் இருக்கும். இதே நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வெறும் 7,000 8,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். 6வது ஸ்டெப், ஸ்டே இன் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் ஆர் ஹோம் ஸ்டேஸ். ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ஹோம் ஸ்டேஸ், ஏர்பிஎன்பி இது மாதிரியான பிளேசஸ்லயே ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரியான ரூம்ஸ் அஃபோர்டபுள் பிரைசஸ்லயே கம்ஃபர்டபுளா கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஷிம்லால பெர் நைட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல 5,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அதே ஏர்பிஎன்பில 2,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அடுத்து 4வது செக்ஷன், ஃபுட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆன் அ பட்ஜெட். இதுல 7வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஈட் ஸ்மார்ட். அடுத்து நீங்க எங்க அதிகமா சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்ல. எல்லா டைமும் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடாம அப்பப்ப சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டுக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகும். அதுவும் ட்ரெயின்ல எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா மொதல் 2-3 வேளைக்கு வீட்ல இருந்தே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் நீங்க சேவ் பண்ணலாம். 8வது ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீ ஆர் லோ காஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்.
வெக்கேஷன்னாலே பெய்ட் டூர்ஸாக இருக்கணும், எக்ஸ்பென்சிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுன்ற எந்தவித அவசியமும் கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, அதை நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு மலை ஏறுறதா இருக்கலாம், இல்ல கடற்கரைக்கு போறதா இருக்கலாம், இல்ல நிறைய கல்ச்சுரல் லேண்ட்மார்க்ஸை போய் விசிட் பண்றதா இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஜெய்ப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பேலஸை விசிட் பண்றதுக்கு 200 ரூபாய் நீங்க கட்டணும். ஆனா அதே ஜெய்ப்பூர்ல நிறைய கோட்டைகளை நீங்க விசிட் பண்றதுக்கு எந்த கட்டணமும் நீங்க கட்ட தேவையில்லை. அந்த மாதிரியான பிளேசஸை நீங்க சூஸ் பண்ணணும். 5வது செக்ஷன் சேவிங் ஆன் டிரான்ஸ்போர்ட் and memorial gift. ஸ்டெப் நம்பர் 9 என்னன்னா யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எல்லா தடவையும் கேபே நம்பி இருக்காம மெட்ரோ, பஸ்ஸஸ் இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் இன்னுமே கம்மியாகும். உதாரணத்துக்கு டெல்லி, பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல ஒரு கேப் நார்மலா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 200 ரூபாய் ஆகும். ஆனா இதே மெட்ரோல வெறும் 30 ரூபாய் தான் ஆகும். 10வது ஸ்டெப் என்னன்னா செட் அ பட்ஜெட் ஃபார் மெமோரியல் கிஃப்ட். நார்மலா நம்ம ஒரு வெக்கேஷன் போனாலே அம்மா வீட்டு சைடு, அப்பா வீட்டு சைடுன்னு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சு அந்த பட்ஜெட்டை நம்ம தாண்டாம பார்த்துக்கணும். ஒரு எக்ஸ்பென்சிவான மெமோரியல் கிஃப்ட் வாங்குறதுக்கு பதிலா அந்த ஊர்லயே செய்யற ஹேண்ட் கிராஃப்ட் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போறது பெஸ்ட். ஏன்னா அது அத்தன்டிக்காவும் இருக்கும், சீப்பராகவும் இருக்கும். 6வது செக்ஷன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இதுல 11வது ஸ்டெப் என்னன்னா யூஸ் டிராவல் ரிவார்ட்ஸ். இப்போலாம் கிரெடிட் கார்டுன்றத எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லயும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் தராங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்ம அவங்களுடைய ரிவார்ட் ஸ்டோர்ல போயிட்டு gift வவுச்சரா ரெடீம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 8000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க ரிவார்ட் ஸ்டோர் போயிட்டு 2000 ரூபாய்க்கான ஒரு மேக் மை ட்ரிப் கிஃப்ட் கார்டை நீங்க ரிடீம் பண்ணிக்க முடியும். உங்களோட 8000 பாயிண்ட்ஸை நீங்க கொடுத்துட்டு, அதாவது ஒவ்வொரு 4000 பாயிண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் கார்டு கிடைக்கும். இது மேக் மை ட்ரிப்க்கு மட்டும் இல்லாம இன்னும் கிளியர் ட்ரிப் இது மாதிரியான நிறைய டிராவல் வெப்சைட்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. 12வது ஸ்டெப் என்னன்னா லுக் ஃபார் குரூப் டிஸ்கவுண்ட்ஸ். ஒருவேளை நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியா டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு தடவை உங்க ஹோட்டல்ஸ்ல நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இப்பெல்லாம் குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 8 பேருக்கு மேல ஃபேமிலி ட்ரிப்பா போறீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் அவங்களுக்கு 12ல இருந்து 15% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 12 ஸ்டெப்ஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி வெக்கேஷன் போறதுக்கு நிறைய பணம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ப்ராப்பரான பிளானிங்கும் பட்ஜெட்டிங்கும் இருந்தாலே போதும் அந்த ட்ரிப்பை நம்மளால சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அதனால மறந்துடாதீங்க, பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் எவ்வளவு ஏர்லியா புக் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. சம்மர் வெக்கேஷன் மாதிரியான டைம்ல போகாம ஆஃப் சீசன்ல போறது நல்லது. கிரெடிட் கார்ட்ஸ் இருந்ததுன்னா ரிவார்ட்ஸ் மூலியமா gift voucher redeem பண்றதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வெக்கேஷன் அப்போ நீங்க ஸ்பெண்டிங்கை பத்தி கவலைப்படாம எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்றதுல கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நான் அடுத்தடுத்த வீடியோ பெஸ்டா மேக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.